வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான அவியல் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. கொஞ்சம் கேரட், சேனைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, வாழைக்காய் கொஞ்சம், கத்திரிக்காய், பீன்ஸ், முருங்கைக்காய், இதில் சவு போட்டுக்கலாம், சேப்பங்கிழங்கும் நம்ம போட்டுக்கலாங்க. தேங்காய் ஒரு அரை மூடி துருவி வச்சுக்கலாம், 2 பச்சை மிளகாய், தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக புளிப்போடு இருக்கிற தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். கடுகு ஒரு டீஸ்பூன், தேங்காயோட கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். இந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தா தான் நல்லா ஸ்மெல்லாக இருக்குங்க, நல்லா வாசனை கமகமன் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இந்த சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் கூட ஒரு 1/4 டம்ளர், 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் இதில் போட்டுடலாங்க. இந்த காய்கறிகள்லாம் ஒரே சைஸ்லேயே நம்ம நீட்டமாக இந்த போல் அரிஞ்சு வச்சுக்கலாம். உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா எல்லா காய்கறியும் வேகட்டுங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். எல்லாமே நல்லா எல்லா காய்கறிகளும் நல்லா வந்திருக்கும். முருங்கைக்காயும் நல்லா வந்திருக்கும், சேனைக்கிழங்கும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு கரண்டியில் நல்லா கலந்துடலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இது கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் அடுப்பில் நல்லா கொதிக்கிட்டோம், மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்த பிறகு நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அடுப்பில் தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். கடுகு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அதை இந்த அவியலில் போட்டு நல்லா கலந்துடலாங்க. இப்போது இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். பத்து நிமிஷம் நல்லா ஆறின பிறகு தயிர் நல்லா 2 கரண்டி ஊற்றி கலந்துடலாங்க. இப்போ சூப்பர் டேஸ்டான கமகமக்கும் அவியல் தயாராகிடுச்சுங்க. இது எல்லா சாதத்துக்குமே தொட்டுக்கலாம். இது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.